அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 24 அன்-நூர் ஒளி, வசனங்கள் 1 முதல் 10 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். சூரத்துன் அன்ஸல்னாஹா வஃபரத்னாஹா வஅன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத் وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون. இது ஓர் அத்தியாயம். இதை நாமே அருளி இதிலுள்ள சட்டத்தை கடமையாக்கியுள்ளோம். இதில் நீங்கள் சிந்திப்பதற்காக தெளிவான வசனங்களை அருளியுள்ளோம். الزانية والزاني فاجلدوا كل واحد منهما 100 جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين. விபச்சாரம் செய்தவள் விபச்சாரம் செய்தவன் ஆகிய இருவரில் ஒவ்வொருவரையும் 100 கசையடி அடியுங்கள். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹுவின் சட்டத்தை நிறைவேற்றுவதில் அவர்கள் மீது உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டாம். அவ்விருவரையும் தண்டிக்கும் போது இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு சாரார் பார்க்கட்டும். الزاني لا ينكح إلا زانية أو مشركة والزانية لا ينكحها إلا زان أو مشرك وحرم ذلك على المؤمنين. விபச்சாரம் செய்தவன் ஒரு விபச்சாரியையோ அல்லது இணை வைப்பவளையோ தவிர்த்து வேறு எவரையும் மணம் முடிக்க மாட்டான். அதுபோல விபச்சாரி விபச்சாரம் செய்த ஒருவனையோ அல்லது இணை வைப்பவனையோ தவிர்த்து வேறு எவரையும் மணமுடிக்க மாட்டாள். இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فاجلدوهم 80 جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وَأُولَٰئِكَ هُمُ الْفَاسِقُونَ. கற்புள்ள பெண்கள் மீது விபச்சார குற்றம் சுமத்தி பின்னர் 4 சாட்சிகளை யார் கொண்டு வரவில்லையோ அவர்களை 80 கசையடிகளால் அடியுங்கள். அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்காதீர்கள். அவர்களே பாவிகள். إِلَّا الَّذِينَ تَابُوا مِن بَعْدِ ذَلِكَ وَأَصْلَحُوا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ. இதன் பின்னர் பாவ மன்னிப்பு கோரி சீர்திருத்து கொண்டவரை தவிர அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் நிகரிலா அன்பாளன். والذين يرمون أزواجهم ولم يكن لهم شهداء إلا أنفسهم فشهادة أحدهم 4 شهادات بالله إنه لمن الصادقين. தம் மனைவியர் மீது விபச்சார குற்றம் சுமத்தி அவர்களுக்கு தங்களை தவிர வேறு சாட்சிகள் இல்லாத போது தான் உண்மையாளர்களில் உள்ளவன் என்று அல்லாஹ்வின் மீது 4 முறை சத்தியம் செய்வதே அவர்களில் ஒருவருடைய சாட்சியமாகும். وَالْخَامِسَةُ أَنَّ لَعْنَةَ اللَّهِ عَلَيْهِ إِن كَانَ مِنَ الْكَاذِبِينَ. 5வது சத்தியமானது நான் பொய்யர்களில் ஒருவனாக இருந்தால் தன் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்பதாகும்.
ويدرأ عنها العذاب أن تشهد 4 شهادات بالله إنه لمن الكاذبين. அவன் பொய்யர்களில் உள்ளவன் என்று அவள் 4 முறை அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சாட்சியம் அளிப்பது அவளை விட்டும் தண்டனையை தடுத்துவிடும். والخامسة أن غضب الله عليها إن كان من الصادقين. ஐந்தாவதாக அவன் உண்மையாளர்களில் ஒருவனாக இருந்தால் தன் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாகட்டும் என்று அவள் சாட்சி அளிப்பதாகும். ولولا فضل الله عليكم ورحمته وأن الله تواب حكيم. உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவனது கருணையும் இல்லாதிருந்து மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இல்லாதிருந்தால் நீங்கள் அழிந்திருப்பீர்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.